வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ஸிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்டை பார்த்துக்குருவோம். பாருங்கள், ஒரு நண்பர் உன்னை நம்பி நிறையா பணம் போச்சு, ஆல் போர்டுக்கு ஒன்றை கன்ஃபார்ம் நம்பர் சொல்லு. பார்த்துங்க, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பாலமுருகன். வருத்தமாக இருக்குது, அவர் இந்த மாதிரி சொல்லலை. நம்ம கன்ஃபார்ம் நம்பரு யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு தான் மார்க் பண்ணி காட்டுறோம். இந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கான், இந்த மாதிரி வரலாம் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான், ஒரு கெஸ்ஸிங் தான் இதில். நம்ம யாரும் கன்ஃபார்ம் நம்பர் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுங்க அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது வருமா வராதான்ட்டு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். சரி, அந்த நம்பர் வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வைக்கலாம். நம்ம நம்பர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா நம்பர் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா நம்பரும் ப்ளே பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு ஜாஸ்தியாக தான் ஆகும். 4D வேறு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. லாஸ்ட்டில் எனக்கு என்ன கெஸ்ஸிங்கில் சிங்கிள் நம்பர் தோணுதோ அதை மட்டும் கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். பார்த்துங்க, நம்பர் என்ன வரும்போது நம்பரை குறைச்சிக்கலான் இருக்கேன். மார்க் பண்ணுறதையும் குறைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சொல்லையில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கெஸ்ஸிங் தான் சொல்கிறோம், எல்லாத்தையும் ப்ளே பண்ண சொல்லலை. உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை தான் ப்ளே பண்ண சொல்கிறோம். இந்த நண்பர் சொன்னது நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லா நம்பரும் ப்ளே பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஒரு நம்பரு எப்படி பார்த்தாங்களும் உங்களுக்கு அந்த 10 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட் வரப்போகுது. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பரை ப்ளே பண்ணுங்கள். எல்லா நம்பரும் ப்ளே பண்ணாதீங்க, அமௌண்ட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி கெஸ்ஸிங் சொல்கிறேன், பாருங்கள். அதுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நம்பர் கொடுக்குறேன். அது உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்குதோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லை அது பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அதை ப்ளே பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக தான் கொடுக்குறோம். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுல அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விளாண்டுக்குங்க. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ஸிங் போயிடுவோம். கெஸ்ஸிங் பாருங்கள். போன மாதம் ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா BC 35. அப்படியே ஒரு நாள் விட்டு கீழே 3ஆந்தேதி பாருங்கள், 35க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 30. இந்த மாதம் பாருங்கள், 1ஆந்தேதி BC 60.
ஒரு நாள் விட்டு 3ஆந்தேதி பாருங்கள். இன்றைக்கி பிசி 65 வரணும் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு பிசி 62 65. இது பாருங்கள், 35 அடிச்சுட்டு 30, இங்கே 65 அடிச்சுட்டு 60 அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 60, அதுக்கு 65ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டி போர்டு ஏ போர்டும் பார்த்துருங்க. டி போர்டு பாருங்கள் 07 இருங்க, உங்களுக்கு எழுதி காமிச்சிட்றேன் பாருங்க. பிசி 35, 5க்கு பவர் பண்ணி சி போர்டு 0 வச்சு 30. பாருங்க 07, 0க்கும் 7க்கும் இடையில பாருங்கள் 8 9 பாருங்கள். 7 8 9 10, அதுக்கு 0. அது இந்த மாதம் பாருங்கள் 60க்கு 65 ஆடும்போது டி போர்டு ஏ போர்டு பாருங்கள் 30. ரெண்டுக்கும் கேப் நம்பர் பாருங்கள் 0 3க்கு இடையில கேப் நம்பர் 21 12ங்க ஃப்ரெண்ட்ஸ். 21 இங்கே பாருங்கள் 0 1 2 3 இந்த ரோட்டில் வந்துச்சுன்னா 21 65ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்டில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 8ங்கும் போது 0 1 இங்கே வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 9 0ங்கும் போது 2 3 இப்படி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க 7 8 9 0 0 1 2 3 இப்படி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 12 65 ஃப்ரெண்ட்ஸ், 4 டிஜிட்டு. பிசி பார்த்தீங்கன்னா பிசி 65ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெஸிங் பாருங்கள், அது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இது பாருங்கள் 996 இப்படி எடுத்திங்கன்னா 996. இங்கே பாருங்கள் இங்கே 9 999 6 இப்படி பார்த்தீங்கன்னா 999 6. அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காகலாம் பண்ணாதீங்க. இது வந்து உங்கள் விருப்பம். பாருங்க இதில் உள்ள நம்பர் தான் 2 நம்பரும் உங்களுக்கு உள்ளே வந்துருக்கும் பாருங்கள். ஒன்றாந்தேதி, இது வந்து 3ஆந்தேதி பார்த்துங்க. இதுக்கு மட்டும் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் 3ஆந்தேதி.
இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்திருக்கோம். இதுக்கு பாருங்கள், 061க்கு 650. இதுக்கு பாருங்கள் 441 114. இதுக்கு மட்டும் இல்லை. இந்த 510க்கு பாருங்கள் 551. 922க்கு பாருங்கள் 274. 735க்கு பாருங்கள் 930. இந்த 060க்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வருதோ பார்த்துங்க. சார்ட் இருந்தால் சார்ட் வச்சு பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக யாரும் ப்ளே பண்ணாதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். நம்ம இப்படிலாம் வரலாம் அப்படின்னு சொல்ல தான் முடியும். அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்கு, வரலைன்னா பேட் லக்கு. நீங்கள் வந்து அப்புறம் உன்னால் தான் பணம் போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ட்ரை பண்ணுறது உங்கள் விருப்பம். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்படிலாம் அடிச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். அதே வரணும்ட்டு எதுவும் கிடையாதுல்ல. வந்தால் நம்ம லக்கு, அவ்வளோதான். பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறத கம்மி பண்ணுங்கள். சிங்கிள் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர்னால் உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், வீடியோ பாருங்கள். நல்லாயிருக்கு, ப்ளே பண்ணலாம்னா பண்ணுங்கள். இல்லை அந்த நம்பர் வராது, வேறு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒன்று இருக்கும்ல, அது இருந்தாலும் அதை ப்ளே பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற நம்பரை யாருமே ப்ளே பண்ண சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வரதை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நாளைக்கு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வர நம்பர் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ளே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நல்லா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. உங்கள் கணக்கில் வரதை மட்டும் எடுத்துக்கங்க. நாளைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா BC 65. ட்ரை பண்ணுறவங்க 1265 2165. ட்ரை பண்ணுறவங்க BC 65 மட்டும் ஒரு செட்டு ப்ளே பண்ணுறவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.